நம்முடைய நாவை நாம் அடக்க வேண்டும் என்று சொன்னா, இந்த நாவு எப்படிப்பட்டதா இருக்கிறதா? நெருப்பை போன்றதா இருக்கிறது. அல்லேலூயா. நாட்களில் தேவ சபை அந்த பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளணும்னு சொன்னா, உனக்கு எதிராய் போராடுகிற அந்த இச்சைகளை நீ மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னா, நாம் நம்முடைய நாவுகளை பத்திரமாக காத்துக்கொள்ள வேண்டும். வசனம் சொல்லு பாருங்க, அந்த நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாதுதான், ஆனால் நாவானது அடக்கப்பட வேண்டும். நாவானது அடக்கப்பட வேண்டும். அந்த நாவில் தேவன் எதை எதிர்பார்க்கிறார்னு சொன்னா, ஆசீர்வாதத்தை பேசு, கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை பேசு, தேவன் பிரியப்படுகிற சித்தமான காரியங்களை பேசு. இதோ தேவன் நமக்கு இந்த வார்த்தை என்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பது பிறரை சபிப்பதற்காக அல்ல, குறை சொல்வதற்காக அல்ல, பிறரை குறித்து அவதூறு சொல்வதற்காக அல்ல, தவறான காரியங்களை பேசுவதற்கும் உரைப்பதற்கும் அல்ல. தேவன் நமக்கு நாவையும் அந்த வார்த்தையும் கர்த்தர் கொடுத்திருப்பது அவரை துதிப்பதற்காக, அவரை உயர்த்துவதற்காக, தேவன் விரும்புகிற நல் வார்த்தைகளையும் ஆசீர்வாதங்களையும் பேசுவதற்காகவே தேவ சபைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார்.